மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல ஒரு ஸ்டாமினா இல்லாம இருக்கு, முக்கியமாக ஆண்களுக்கு. உடல் பலவீனமாக இருக்கு. கொஞ்ச நாள், அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு 20-25 வயதில் இருந்த ஒரு ஸ்டாமினா 35 வயது நெருங்கும் போது எனக்கு இல்லாமல் இருக்கு. சித்த மருத்துவத்தின் அடிப்படைப்படி என்னன்னா, 30 வயதுல இருந்து அந்த முதுமைக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது நம்ம உடல்ல. அப்போ 30 வயதுல இருந்தே ஒவ்வொரு சிம்டமா நமக்கு தெரியும். நல்லா நம்ம பார்த்தோம்னா 30, 35 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்குமே பார்த்தோம்னா தெரியும். உடல்ல சில ஸ்டாமினா குறையிறதோ, இல்ல தோல்ல ஏற்படக்கூடிய மாற்றம், தலைமுடியில் ஏற்படக்கூடிய மாற்றம், முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதா சிம்டம்ஸ் அந்த 35 வயதை கிராஸ் பண்ணும்போதே நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம ஸ்டாமினா வலிமை குறையும் பொழுது இதுல முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு ஒரு வீரியம் கிடையாது. அந்த செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது உடல்ல எனக்கு வலிமை இல்லாமல் இருக்கு. இதனோட சேர்ந்து எரெக்ஷன் ப்ராப்ளமும் இருக்குன்னு தான் நிறைய ஆண்கள் சொல்றாங்க. இதுல பேசிக்கா முன்னாடி இருந்த ஸ்டாமினா இப்போ ஏன் குறையுதுன்னா, சில காரணங்கள் அதற்காக இருக்கு. நம்ம சரியா உணவு எடுக்காமல் இருக்கிறதோ, இல்ல முன்னாடி இருந்த மாதிரி இப்போ ஒர்க் பர்டன் அதிகமாகுது, அதிகமான வேலை பளு இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஏஜ் ஆகுறதோ, இல்ல ரொம்ப தூரம் நான் ஒர்க் பண்றதே ரொம்ப டிராவல் பண்ணி தான் நான் ஒர்க் பண்றேன். முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. ஃபேமிலி பர்டன், ஃபினான்ஷியல் பர்டன் நிறைய இருக்கு. இந்த ரீசன்னாலையும் நமக்கு அந்த உடலில் ஒரு வலிமைன்றது குறைவு ஏற்படலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த்க்கு அப்புறம், முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் உடல்ல ஒரு வலிமை இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே சத்தே போன மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் நம்ம சில மருந்து மற்றும் உணவு முறைகள்ல அதிகமான கவனம் செலுத்தணும். இதை தாண்டி பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருப்பீங்க. சுகர் நோய் இருக்கக்கூடிய நபர்கள் என்னன்னா, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இதனால கூட நமக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வருமா, உடல்ல இந்த ஸ்டாமினா குறையுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படலாம். இப்போ சுகர் ஒரு 3-4 வருடங்கள் கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உடல்ல அந்த வலிமை குறையும். அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெஜனால ஒரு ட்ரைனஸ், இரிட்டேஷன், ஒவ்வொரு டைமும் பீரியட்ஸ் வரும்போது அதிகமான கிளாட்ஸ் வர்றது, இது எல்லாமே ஏற்படும். இதை தாண்டி பார்த்தோம்னா, வெஜினல எப்பவுமே ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கிறதோ, ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பண்ற தவறு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய அவைலபிளா கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு அதனாலையும் உடல்ல பாதிப்புகள், அதனோட பக்க விளைவுகள் ஏற்படுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. அதனால எது நீங்க எடுத்தாலும் மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா, நம்ம உடல்ல அந்த நியூட்ரிஷன் குறையிறது, ஒரு ஆண்மை குறைபாடு ஏற்படுறது, உடல்ல வலிமையே இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது பெண்களுக்கும் உடல் சோர்வு, வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறது, ரொம்ப ட்ரை ஆகி நம்ம அதனாலேயே உடல்ல ஒரு வலிமை இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வர்றது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு மெடிசன். இது ஒரு தைல வகையை சேர்ந்தது. தைல வகைனா நார்மலா இருக்காது, நல்ல திக்கான ஒரு தைலம் சொல்லலாம். ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய ஒரு தைலம். இது ஒரு 10 ml ஆண்களும் சரி பெண்களும் சரி குடிச்சிட்டு வந்தோம்னா, நான் சொன்ன உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகி உடலே பார்த்தோம்னா ஒரு புத்துணர்வு அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஏப்பா எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா, அவ்வளவு ஸ்டாமினா கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு மூலிகைகள் தான். ஸோ அந்த மாதிரி மூலிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தைல வகை மெடிசன் ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ இது நம்ம செய்யும் போதே பார்த்தோம்னா, அதை எடுத்து அகைன் பேக் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு திக்கா இருக்கும். மூலிகைகளும் நிறைய இதுல சேர்க்கிறோம். இதுல முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, 3 வகையான எண்ணெய்கள். நல்லெண்ணெய் வேணும், பசு நெய் வேணும். பசு நெய் முக்கியமா வேணும். நல்லெண்ணெய் எவ்வளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பசு நெய் எடுக்கணும். இது ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி பாதி அளவுக்கு சிட்ராமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுக்க போறோம். இந்த 3 எண்ணெய்களோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ம் சேர்ந்தாவே முக்கூட்டு நெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
மூன்றும் சேர்ந்தாலே பல நன்மைகள் தருது. அப்ப இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து நம்ம அதை வந்து ரொம்ப வீரியமான ஒரு மருந்தாக செய்யும்போது அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அது முக்கியமாக நம்ம உடல்ல இழந்த வன்மை திரும்ப வர்றதுக்கும், அதற்கப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயது கடக்க கடக்க வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு உயர்ந்த மருந்து வகை தான் இது. இப்போ இந்த முக்கூட்டு நெய் எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த முக்கூட்டு நெய்யோட வேற என்னென்ன மூலிகைகள் இதுல சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரைகள் வேணும். வல்லாரை, தூதுவளை, முடக்கத்தான் இந்த கீரைகளும் நமக்கு தேவைப்படுது. இதை நல்லா அரைத்து திக்கா, தண்ணி ரொம்ப விடாம நல்லா திக்கா அரைச்சு இந்த சாறுகள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேற என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நன்னாரி எடுக்கணும், சடாமஞ்சள், கிளியூரல் பட்டை தேவைப்படுது, கோபுரம் தாங்கி தேவைப்படுது, முருங்கை விதை. இந்த முருங்கை விதையெல்லாம் ஆண்மை பலத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரிதான் கோபுரம் தாங்கி. இந்த கோபுரம் தாங்கி மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள்ல ஒண்ணுதான் அதனுடைய தைலம். கோபுரம் தாங்கி தைலம் இது வந்து நரம்புகள் மற்றும் தசைகளை இறுக்கமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது இந்த கோபுரம் தாங்கி எண்ணெய். இந்த மூலிகைகள் எல்லாமே இதுல சேர்க்கணும். அதனோட பார்த்தோம்னா ஜாதிக்காய், சுக்கு, வால்மிளகு, வாய்விடங்கம், கண்டு பரங்கி இந்த மூலிகைகளும் இதனோட சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே நல்ல பவுடர், ஃபைன் பவுடரா அரைச்சு ஜலிச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அந்த எண்ணெயில போட்டு தைலமாக காய்ச்சி பக்குவமாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலம் நல்லா திக்கா நமக்கு கிடைக்கக்கூடியது. இத தினமுமே காலை முக்கியமாக மறக்காம இரவு நேரத்துல சாப்பிடணும். இதை தொடர்ந்து 2 வேளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். 10 ml அளவுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல அந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை, கைகள்ல வந்து ஒரு நடுக்கம் இருக்கு, மசில்ஸ்ல அங்கங்க திடீர்னு துடிக்குதுங்க, கண்ணு துடிக்குது, கண்ண பகுதியில ஒரு பக்கம் துடிக்குது, கைகள்ல வந்து ஒரு துடிப்பு ஏற்படுது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து மசில் கிராம்ஸோ இல்ல மசில்ஸ்ல வந்து ஒரு துடிப்புகள் ஏற்பட்டாலோ எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது வர்றதுதான். அதை சரி செய்வதற்கு தான் இந்த தைலம், முக்கூட்டு தைலம் வந்து நமக்கு பயன்படுது. இதை நம்ம தினமும் ஆண்களும் சரி பெண்களும் சரி காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 ml குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம பிளட் வந்து பியூரிஃபை ஆகுறது மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும். முக்கியமாக பெண்களுக்கு அந்த எக்கோட குவாலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டா இருக்குது, 30 வயதை கடந்திருக்கிறவங்க நம்ம இப்போ இனிமேதான் கன்சீவ் ஆக போறோம் அப்படின்னா அந்த எக்கோட குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாவதற்கும் இந்த தைலம் வந்து பயன்படுது. இப்போ குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கு, டிஎன்சி பண்ணியிருக்காங்க, எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கனிங் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த தைலத்தை காலை இரவு 2 வேளை நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும், உணவு எடுத்ததுக்கு ஒரு 10 நிமிடம் கழித்து. அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுது. இப்ப நான் சொல்லியிருக்கிற மூலிகைகள் எல்லாமே ரொம்ப அரிய வகை மூலிகை தான், கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம கிளினிக்ல பல வருஷமா இந்த தைலத்தை வந்து ரெடி பண்ணி, ஏன்னா ஒரு வாட்டி இந்த தைலத்தை ரெடி பண்றதுக்குள்ள ஒரு நைட் ஃபுல்லா ஆயிடும். அந்த அவ்வளவு நேரம் எடுக்கும், 10 to 11 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு சிரமப்பட்டு செய்யக்கூடிய இந்த தைலம்னா அது சாப்பிடும்போதும் நமக்கு பலன் வந்து கிடைக்கும். சாப்பிட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. மேம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடல்ல வந்து அந்த ஸ்டாமினா நல்லா இருக்கு, வெஜினல் டிஸ்சார்ஜ்லாம் குறைஞ்சிருக்கு, ட்ரைனஸ் குறைஞ்சிருக்கு, முன்னாடி மாதிரி இல்லை அந்த மூச்சு வாங்குறது படப்படப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கு, நல்லாவே நான் வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தைல வகை தான் இந்த முக்கூட்டு தைலம். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து மெடிக்கல் ஷாப்லயும் நமக்கு அவைலபிளா இருக்கும். எப்படி செய்யணும், என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றதும் நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இழந்த ஒரு வன்மை அப்படின்றது மீண்டும் திரும்ப கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.